மதிப்பு காண்க. 48 ஸ்கொயர்ட் மைனஸ் 2 ஸ்கொயர்ட் பை 46. இதோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே அதோட ஆப்ஷன் 50, 96, 100, 52ன்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 48 ஸ்கொயர்டு இருக்குது. இது என்ன ஃபார்முலாவில் இருக்குன்னா ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட். இதோட ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. ஸோ இந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். 48 ப்ளஸ் 2 48 மைனஸ் 2. ஏன்னா ஏக்கு பதிலாக நம்ம 48ன்னு எடுத்துக்கலாம், பிக்கு பதிலாக 2ன்னு எடுத்துக்கலாம். ஏங்கிற இடத்துல 48 ப்ளஸ் அப்படியே போட்டுடலாம், பிங்கிற இடத்துல 2. ஏங்கிற இடத்துல 48, இந்த மைனஸ் வந்துடும், பிங்கிற இடத்துல 2. அடுத்தது இந்த பை. நெக்ஸ்ட்டு கீழே என்ன இருக்குன்னா 46. இப்போ 48ஓட 2 கூட்டும்போது 50 இன்டு 48ல் 2 மைனஸ் பண்ணோம்னா 46 பை 46. இந்த 46க்கும் 46க்கும் கேன்சல் ஆகிடும், பேலன்ஸ் இருக்குது 50. ஸோ இதோட ஆன்சர் 50. மதிப்பு காண்க. 48 ஸ்கொயர்ட் மைனஸ் 2 ஸ்கொயர்ட் பை 46. இதோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே அதோட ஆப்ஷன் 50, 96, 100, 52ன்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 48 ஸ்கொயர்டு இருக்குது. இது என்ன ஃபார்முலாவில் இருக்குன்னா ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட். இதோட ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. ஸோ இந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். 48 ப்ளஸ் 2 48 மைனஸ் 2. ஏன்னா ஏக்கு பதிலாக நம்ம 48ன்னு எடுத்துக்கலாம், பிக்கு பதிலாக 2ன்னு எடுத்துக்கலாம். ஏங்கிற இடத்துல 48 ப்ளஸ் அப்படியே போட்டுடலாம், பிங்கிற இடத்துல 2. ஏங்கிற இடத்துல 48, இந்த மைனஸ் வந்துடும், பிங்கிற இடத்துல 2. அடுத்தது இந்த பை. நெக்ஸ்ட்டு கீழே என்ன இருக்குன்னா 46. இப்போ 48ஓட 2 கூட்டும்போது 50 இன்டு 48ல் 2 மைனஸ் பண்ணோம்னா 46 பை 46. இந்த 46க்கும் 46க்கும் கேன்சல் ஆகிடும், பேலன்ஸ் இருக்குது 50. ஸோ இதோட ஆன்சர் 50.